அதுல இவ்ளோ டீடைல்ஸ் இருக்கு. சார் மணிமேகலை, காந்தி நகர் ஏரியாவுல ஏதோ ஒரு டெட் பாடி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. நம்ம உடனே ஸ்பாட்டுக்கு போகணும். 2 பேரும் கிளம்பி நான் வரட்டுமா? வேணாம் செல்லப்பிள்ள, பரமரும் ஸ்டேஷன்ல இல்ல, நீங்களாவது இருக்கணும்ல. இங்கேயே இருங்க, வாங்க. எனக்கு பதிலா நீ ஏட்ட இருந்துக்க போ. வணக்கம் சார். நீதான் போன் பண்ணியா? ஆமா சார். செத்தவன் யாருன்னு அடையாளம் தெரிஞ்சதா? அவன் உங்க ஏரியா ஆள் தானா? தெரியல சார், முகம்லாம் வெட்டுக்காய இருக்கிறதுனால எனக்கு சரியா அடையாளம் தெரியல. இது காலி இடங்கிறதுனால கண்டவங்களும் வந்து குடிச்சிட்டு போவாங்க. இவர் வேற ஏரியா ஆள கூட இருக்கலாம் சார். ஓ, பாடி எங்க இருக்கு? அங்கதான் சார் இருக்கு, வாங்க சார். சார் அங்க பாருங்க சார். சார் பாருங்க சார். ஏயா, பாடியோட கண்டிஷனை பார்த்தா இவன் செத்து 2-3 நாள் ஆயிருக்கும் போல இருக்க. 2-3 நாளா யாருமே இந்த பக்கம் வரலையா? எப்ப பார்த்தாலும் காலி பசங்க வந்துகிட்டு போய்கிட்டு இருப்பாங்க சார். அதனால நாங்க யாரும் இந்த பக்கம் வரதே இல்லை சார். இப்ப கூட ரொம்ப நாத்து அடிச்சதுனால தான் நான் இந்த பக்கமே வந்தேன் சார். சரி, நீ கிளம்பு. என்கொயரிக்கு எப்ப கூப்பிட்டாலும் வரணும். தெரிஞ்சதை கரெக்டா சொல்லணும். மணிமேகலை, இந்த ஆள் நம்பரை வாங்கி வச்சுக்க. சரிங்க சார். இங்க வாங்க. போயா. நம்பர் சொல்லுங்க சார். என்ன சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஓகே, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு தேடி பாரு. ஓகே சார். சார் வரேன் சார். ஏய் மணி சார், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சரிங்க சொல்லு. சார். என்ன மயில, ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? இல்ல சார். சரி, இந்தா மணி, சார். நான் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபாரன்சிக் ஆட்கள் வந்துருவாங்க. நீங்க 2 பேரும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்க. போற வழியில் நான் ஆம்புலன்ஸுக்கு சொல்லிட்டு போறேன். சரியா? அவங்க வந்து பாடி எடுத்துட்டு போற வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. ஓகே சார். எனக்கு இருட்டுனா பயம்க்கா. யாராவது கூட இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லக்கா. ராத்திரி நேரத்துல தனியா எங்கேயாவது மாட்டிக்கிட்டேன்னா பயமா இருக்கும். அதுவும் ராத்திரி நேரத்துல டெட் பாடி பக்கத்துல நிக்கிற வேலை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். மணி, சொல்லுங்க சார். உனத்த காவ காக்கிறதுக்கு எதுக்கு 2 பேரு? நீ மட்டும் இங்கேயே இரு. ஓகே சார். இவளுக்கு தான் இருட்டு, போனோம், பேய் இதெல்லாம் பார்த்தா பயமாச்சு. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். அக்கா போகட்டும் சார், நான் இங்கேயே இருக்கேன். பாரு, நீ இப்ப வீம்புக்காக இருக்கிறேன்னு சொல்லுவ. அப்புறம் ராத்திரி நேரத்துல இன்ஸ்பெக்டர் வம்பா என்ன பணத்துக்கு பக்கத்துல நிக்க வச்சு போயிட்டாருன்னு நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவ. எனக்கு எதுக்கு வம்பு? மணிமேகலை இங்க இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மணி, உனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல? நீ இங்க இருக்கலாம்ல? நான் இங்க இருக்கேன் சார். வேணாக்கா, நீங்க கிளம்புங்கக்கா. நான் இங்க இருந்து என் டியூட்டியை பாத்துக்கிறேன். நீ பார்த்த லட்சணம் தான் எனக்கு போன வாட்டி தெரியுமே. பணத்துக்கு பக்கத்துல நிக்கிறதுக்கு பயந்துகிட்டு நீ வேற எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்ட. அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்து பாடி எடுத்துட்டு போயிட்டான். பணத்தை காணோம்னு நீ என்னையும் சேர்த்துல டென்ஷன் பண்ணி விட்ட. தவறு, திரும்ப அந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாது. மானியே இங்க இருக்கட்டும். இந்த வேலைக்கு அவதான் கரெக்ட். உனக்கு சரி வராது, நீ வீட்டுக்கு போ. மயில சார் தான் சொல்றாருல,
அன்னைக்கு நீ தானே இருந்த, இன்னைக்கு நான் இருக்கேன். நீ கிளம்பு. இல்லக்கா, இந்த டியூட்டியை நான் தான் செய்யணும். நீங்க கிளம்புங்கக்கா. எதுக்கு இப்படி நீ பிடிவாதம் பிடிக்கிற? இருட்டும் பொண்ணு பக்கத்துல நிக்கிறது பயம்னு நீ தானே சொன்ன. இங்க நீதான் இருக்கணும்னு கட்டாயப்படுத்தாம சார் உன்னை போக சொன்னதே பெரிய விஷயம். சார் சொல்லும் போது கிளம்பு மயிலு. நீங்க என்ன சொன்னாலும் நான் கிளம்புறதா இல்லக்கா. ஐபிஎஸ் எக்ஸாம கிளியர் பண்ணி ஒரு பெரிய ஆபீசர் ஆகணும்ன்ற கனவு காண்றவனா நான் போய் இதுக்கெல்லாம் பயந்தா அந்த பொசிஷனுக்கு அர்த்தமே இல்ல. எனக்குள்ள இருக்க பயத்தை ஜெயிக்கணும்னு சாமி இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நானா என் பயமானு பாத்துறேன்க்கா. நீங்க கிளம்புங்க. சொன்னா கேளு மயிலு. இது ஒண்ணும் விளையாட்டு விஷயம் இல்ல. நீ உன்னை டெஸ்ட் பண்ணிக்கிற வேலை எல்லாம் இதுல வேண்டாம். கண்டதையும் போட்டு குழப்பிக்காம கிளம்புற வழியை பாரு. நான் இருக்கேன், போ. எனக்கு எந்த குழப்பமும் இல்லக்கா. இந்த அனுபவம் எனக்கு வேணுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். நீங்க தான் அதை புரிஞ்சுக்காம தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மயிலு, நான் என்ன சொல்றேன் அண்ணே. சார். எதுக்கு இப்போ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க? இவளை விட்டுட்டு போறதுக்கு எனக்கும் மனசு இல்லதான். அவ தான் பாத்துக்கிறேன்னு அடமா சொல்றாள்ல, அப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? இந்த பாரு, நீ என் கூட கிளம்பு. நான் போற வழியில உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன். சார், நானும் மயிலுக்கு துணையா எங்கே இருக்கேன் சார். ஆம்புலன்ஸ் வந்ததும் நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கிளம்பிடுறோம் சார். போனத்துக்கு காவல் இவளுக்கு காவல் நீ. வெளியே தெரிஞ்சா சிரிச்சிட போற. இவளுக்கு துணையா நீ இருக்கிறத விட நீயே இருந்துட்டு போலாம். அதான் சார் நானும் சொல்றேன். மயில் தான் கேட்க மாட்டேங்கிறா. அக்கா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியும் நீங்க திரும்ப திரும்ப என் மேல நம்பிக்கையே இல்லாம பேசுறதுதான் எனக்கு அசிங்கமா இருக்குக்கா. தயவு செஞ்சு கிளம்புங்க ப்ளீஸ். மணி, எனக்கு நேரமாவது. நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகணும். சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. நீ போ. சார், மயிலே இருக்கட்டும் சார். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி, இத சொல்றதுக்கு இவ்வளவு நேரம். தவறு, போன தடவை மாதிரி கோட்டையெல்லாம் விட்டுறக்கூடாது, புரியுதா? ஜாகிரதையாரு. ஆம்புலன்ஸ் இப்ப வந்துரும். ஓகே வாமணி. வரேன் மயிலு. பார்த்து பத்திரமா இரு. சரிக்கா, நீங்க பாத்து போங்க. வா சின்ன தம்பி, வா. இரா வந்துடுறேன். சார், நான் வணக்கம் தலைவர். ஏதாவது முக்கியமான விஷயமா இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்கீங்க? ம். போன்ல பாரு. யார் தலைவர் இது? உன் கையால சாக போறவ. இவ போலீஸா தலைவர? இல்ல சும்மா வேஷம் போட்டிருக்காளா? இது வேஷம்லாம் இல்லடா. குக போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்கா. பேர் தங்கமயில். இவ்வளவுதான் நீ கொல்லணும். அதுவும் இன்னைக்கே கொல்லணும். இன்னும் ஒரு நாள் கூட அவ இந்த உலகத்துல வாழவே கூடாது. என்னடா யோசிக்கிற? ஒரு போலீஸ கொல்ல சொல்றீங்களா? அதான் தலைவர. ஏண்டா, போலீஸ கொல்லக்கூடாது நீ ஏதாவது பாலிசி வச்சிருக்கியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல தலைவர. வேற யாராவதுனா பரவாயில்ல. போலீஸ் மேலேயே கைய வைக்கிற நீன்னு டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ஓவரா குடைச்சல் கொடுப்பாங்க. எந்த குடைச்சலும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். சரிங்க தலைவர. மொத்தமா முடிக்கிறதுக்கு நீ எவ்வளவு வாங்குற? உங்ககிட்ட எல்லாம் வேற பேசுவேன் தலைவர. நீங்களே பார்த்து கொடுங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஒரு ஆளை முடிக்கிறதுக்கு ஃபீஸ் எவ்வளவு வாங்குற? வெளியில 2 லட்சம் வரைக்கும் வாங்குறேன் தலைவர. போலீஸ்ங்கிறதுனால ரிஸ்க் அதிகம் இருக்கு, அதானே? ஆமாம் தலைவர். நான் உனக்கு 5 லட்சம் தரேன், நீ வேலையை முடி. என்ன தலைவர் இது? ஒரு சாதாரண கான்ஸ்டபிள முடிக்கிறதுக்கு போய் இவ்வளவு பெரிய தொகையை சொல்றீங்க? பகை பெருசுங்கிறதுனால தொகையும் பெருசுடா. என்னோட அரசியல் எதிரிகளை விட அவதான் இப்ப எனக்கு மிகப்பெரிய எதிரி. அவளாலதான் என் பையன் இப்ப ஜெயில இருக்கான். அத காரணமா சொல்லித்தான் வர எலெக்ஷன்ல எனக்கு சீட்டு தரமாட்டேன்னு வேற சொல்லிட்டாங்க.
என் அரசியல் வாழ்க்கையே இப்ப அவளால கேள்விக்குறி ஆயிடுச்சுடா. அவளை ஒழிச்சு கட்டுற வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாதுடா. டேய் போய் எடுத்துட்டு வா போ. இதுல 5 லட்சம் இருக்கு. நைட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி அவ கதையை முடிச்சுட்டு எனக்கு போன் பண்ணணும். மயில் செத்துட்டாங்கிற தகவலை நீ எனக்கு சொல்லணும். புரியுதா? இந்த தலைவரே, வேலையை முடிச்சிட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன் தலைவரே. இல்லடா, பணத்தை கொடுத்தாதான் இன்னைக்கே முடிக்கணுங்கிற பொறுப்பு உனக்கு வரும். இந்த இந்த கிளம்பு. வரேன் தலைவரே. டேய் மறந்துடாத, இன்னைக்கு நான் தூங்கவே மாட்டேன். உன் போன் கால் வரணும். அவ பணமாயிட்டான்னு நீ சொல்லணும். அதை கேட்டுட்டு தான் சந்தோஷமா நிம்மதியா நான் தூங்க போவேன். உன் போன் காலுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பா பண்ற தலைவரே. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? காசை பத்தி பேசிக்காம நீங்க சொல்ற வேலையை முடிக்கிற மொத்த தொகையும் கையில கொடுத்துருக்கீங்க. முடிக்காம விட்டுருவேனா? இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள நீங்க எதிர்பார்க்கிற தகவல் உங்களுக்கு வந்து சேரும். ஃபாரன்சிக்காரங்க பொண்ணு நாத்த அடிக்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஸ்ப்ரே அடிச்சுட்டு போயிருக்காங்க. இல்லனா இங்க நிக்கவே முடியாத. அந்த பொண்ணு மூடி இருந்தாலும் அதை பாக்குறதுக்கு பயமா தான் இருக்கு. என் பயத்தை தெரிஞ்சுக்கிட்டுதான் அப்பா வேணும்னே என்ன வெறுப்பேத்துற மாதிரி நாங்க இருக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிருக்காரு. என்ன பயமுறுத்தி பாக்குறதுல அவருக்கு அப்படி என்னதான் சந்தோஷமோ தெரியல. செல்லப்பல ஆம்புலன்ஸுக்கு சொல்லிட்டியா? பேசிட்டு தலைவரே, ரொம்ப பிஸியா இருக்கும் இருக்கு. வரதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா? சரி உள்ள வா. தலைவரே, மயில மணி எங்க? மணி மேல வீட்டுக்கு போயிட்டா. மயில டெட் பாடிக்கு பாதுகாப்பா நிக்க வச்சுட்டு வந்து. என்ன என்ன தலைவர் சொல்றீங்க? ராத்திரி நேரத்துல குளத்து பக்கத்துல மயில ஏன் தனியா விட்டு வந்தீங்க? நீ ஐயா இதுக்கு போய் இவ்வளவு ஷாக் ஆகுற? அவதான் நான் இருக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு தைரியமா சொன்னான். சரி இருக்கட்டுமே, நானும் வந்துட்டேன். அவ ஆர்வ கோளாறுல இருக்கிறா. நீங்க விடலாமா தலைவரே? என்னைய கூட்டிட்டு போயிருந்தா பொணத்துக்கு நான் காவலா இருந்திருப்பேன். ராத்திரி நேரம் எனக்கே நடுக்கமா கொஞ்சம் பயமா இருக்கும். மயில சின்ன பொண்ணு, அவ எப்படி சமாளிப்பா? இந்த நேரத்துல மயில தனியா விட்டு வந்தது எனக்கு சரியா படல தலைவரே. ஏதாவது பிரச்சனைனா அவ குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்றது? ஒரு பிரச்சனையும் வராது செல்லப்பிள்ள. அவளுக்கு ஏற்கனவே இந்த அனுபவம் எல்லாம் இருக்கு. அவ டியூட்டிக்கு சேர்ந்த புதுசுல கூட இதே மாதிரி ஒரு டெட் பாடிக்கு காவலுக்கு இருந்திருக்கா. இன்னும் 1 மணி நேரத்துல ஆம்புலன்ஸ் அங்க போயிடும். பாடி ஏத்தி அனுப்பிச்சுட்டு அவ பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட போறா. தவிர நீ அனாவசியமா டென்ஷன் ஆகாம இருக்கிறது எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு நீ கிளம்பு. நானும் கிளம்புறேன். தள்ளு. சொல்லு மயில. சார், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்துட்டு போயிட்டாங்க சார். அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு நான் கால் பண்ணேன். ஓகே. ஹலோ. சோ என்ன மயில, அதான் தகவல் சொல்லிட்டியா? அப்புறம் என்ன? ஆம்புலன்ஸுக்கு சொல்லிட்டீங்களா சார்? ஐயோ, இன்னும் சொல்லல, கொஞ்சம் பிஸியில மறந்துட்டேன். ஏன் சார்? வேற ஞாபகத்துல மறந்துட்டேன். போன் நம்பர் கொடுங்க சார், நானே பேசிக்கிறேன். ஏன் அவசரப்படுற நீ? போனதுக்கு பக்கத்துல அதையே பார்த்துட்டு நிக்கிறதுக்கு பயமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஃபாரன்சிக் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் ஹாஸ்பிடலுக்கு தானே எடுத்துட்டு போகணும். அதனாலதான் நான் இப்ப விசாரிச்சுட்டு இருக்கேன். நீ விசாரிச்சது அந்த அக்கறையில விசாரிச்ச மாதிரி தெரியல.
எப்ப ஆம்புலன்ஸ் வரும், எப்ப இந்த பயத்துல இருந்து விடுதலை கிடைக்கும்னு அந்த டென்ஷன்ல பேசுற மாதிரியே இருக்கு. இவ்வளவு பயப்படுற நீ அப்புறம் எதுக்கு வீம்புக்கு நான் இங்கேயே நிக்கிறேன்னு சொல்லி அடம் பிடிச்ச? மணிமேகலைய விட்டு நீ பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி இருக்கலாம்ல. சும்மா பயத்தையும் காட்டிக்க முடியாம தைரியமாவும் இருக்க முடியாம எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? சார், நான் பயமாவும் பேசல, வேஷமும் போடல சார். ஆம்புலன்ஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போகணும் சார். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மயிலு, இது ஒண்ணும் கலெக்டர் ஆபீஸ் உத்தியோகம் இல்ல, போலீஸ் வேலை. ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நினைச்ச நேரத்துக்கு வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. நம்ம நடு ராத்திரி ஆனாலும் கிடைச்ச டியூட்டியை முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகணும். அந்த கமிட்மெண்ட்ல எனக்கும் இருக்கு சார். நான் அப்ப வெயிட் பண்ணு. ஆம்புலன்ஸுக்கு சொல்லியாச்சு. டிரைவர் வேற ஏதோ ஒரு பேஷண்ட டிராப் பண்ண போயிருக்கானோ. அதை முடிச்சிட்டு நேரம் தான் வரும். எவ்வளவு நேரம் ஆனாலும் பாடி ஏத்திட்டு தான் நீ கிளம்பணும். புரியுதா? ஓகே சார். சரி, எனக்கு வேற ஒரு கால் வருது, கட் பண்ணு. ஓகே சார். இதுக்கு என்ன கூப்பிடுறான்? சொல்லு சின்ன தம்பி, என்ன திடீர்னு போன் பண்ணிருக்க, அதுவும் இந்த நேரத்துல? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார், அதான் டைம் பார்க்காம போன் அடிச்சேன். சரி, விஷயம் என்னன்னு சொல்லு. உங்க ஸ்டேஷன்ல தங்கமயில்னு ஒரு கான்ஸ்டபிள் இருக்கா சார்? ஆமா, அவளை பத்தி நீ ஏன் கேக்குற? அவளை கொல்ற அசைன்மெண்ட் என்கிட்ட தான் வந்திருக்கு சார். சின்ன தம்பி, உனக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுத்தது மயில் வாகனா? ஆமா சார். சின்ன தம்பி, அந்த ஒரு அவசர குடுக்கையா இருக்கான். கொஞ்சம் கூட புத்தியே இல்லாம ஏடா கூடமே ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கான்ல. அவதான் அவரோட பிள்ளைய தூக்கி ஜெயில போட்டாலாமே. அந்த கோவத்துல அவர் துடிக்கிறார், நியாயம் தானே சார்? அதுக்கு நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நான் ஏன் டென்ஷன் ஆகுறேன்? அந்த மயிலை கொல்றதுக்காக மயில் வாங்கின ஏற்கனவே 2 தடவை அட்டன் பண்ணி அது மிஸ் ஆயிடுச்சு. அது கம்ப்ளைண்ட் ஆகி அவர் பேர்ல சஸ்பெக்டட் நோட்டீஸ் இல்லையா? அந்த பொண்ணுக்கு இப்ப ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவருதான் செஞ்சிருப்பாருன்னு கண்டிப்பா ஈஸியா தெரிஞ்சிடும் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதனாலதான் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன். அதையும் மீறி அந்த ஆள் ஒண்ணு இழுத்து விட்டான் பாரு. இதுல எனக்கு பழைய கதையெல்லாம் தெரியாது சார். கை நீட்டி அமௌண்ட் வாங்கிட்டேன். வாங்கின காசுக்கு விசுவாசமா வேலை செஞ்சதானே சார் அவ உங்க ஸ்டேஷன்ல வேலை செய்யறதா கேள்விப்பட்டேன். என் ஆளையே போட்டு சொல்லியிருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்னு பின்னாடி நீ கோச்சு கூட பாருங்க, அதான் உங்களுக்கு போன் பண்ண. என்ன மீறி என் பொண்ணை நீ தொட்டுவியாடா? உன் மூச்சு காத்து கூட என் பொண்ணு மேல படுறதுக்கு நான் விட மாட்டேன். ஹலோ, லைன்ல இருக்கீங்களா சார்? இருக்கேன் சின்ன தம்பி. நீ என்ன பிளான் பண்ணிருக்க? எப்ப அசைன்மெண்ட்டை முடிக்க போற? விடியறதுக்குள்ள முடிக்கலான்னு இருக்கேன் சார். இல்லனா ஐயா எங்க கதையை முடிச்சிருவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஆவேசமா இருக்காரு. சின்ன தம்பி, மயில் வாங்கின இந்த விஷயத்துல எவ்வளவு சீரியஸா இருக்காருன்னு எனக்கும் தெரியும். காசை வாங்கிட்டேன்னு பாவம் நீ சொல்ற. அவரு சொல்ற மாதிரி தானே உன்னால செய்ய முடியும். பரவாயில்ல, நீ செஞ்சு முடிச்சிரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே சார், போன் வச்சிடறேன் சார். ஓகே. அந்த மயில் வாங்கின அடங்க மாட்டான் போல இருக்கே. என் பொண்ணை ஏமாம் மாறி துரத்திக்கிட்டே இருக்கான். இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலையே. இந்த நேரம் பார்த்து என் பொண்ணை நாங்க தனியா நிக்க வச்சு வந்துட்டேனே. ஒரு வகையில் அதுவும் நல்லதுதான். ஏன்னா சின்ன தம்பி அவளை தேடி வீட்டுக்கு தான் போகும். அவ அங்க இல்லன்னு தெரிஞ்சு தேடி புடிச்சிங்க வர்றதுக்குள்ள நான் போய் என் பொண்ணை சேஃபா வேற எங்கேயாவது கூட்டு போறேன். எனக்கு இருட்டும் உனத்துக்கு பக்கத்துல நிக்கிறது பயம்னு தெரிஞ்சுதா அப்பா என்ன வேணும்னு இங்க விட்டுட்டு போயிருக்காரு. என்ன அழ வைக்கதான் இப்படி எல்லாம் செய்யறாருன்னு நான் ஏன் இதை நெகட்டிவா எடுத்துக்கணும்? இதையே பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு
என் பயத்துல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு நான் ஏன் முயற்சி செய்யக்கூடாது? என்னாச்சு இந்த வண்டிக்கு?